நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. மத்திய பட்ஜெட் 2024 சமூக நல திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது கடந்த பட்ஜெட்டுகளை விட குறைஞ்சிருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கு. அந்த அடிப்படையில் முக்கியமான சில திட்டங்கள்ல எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, அதாவது ஒட்டுமொத்தமான பட்ஜெட் அலோகேஷன்ல எவ்வளவு சதவீதம் இந்த திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவதாக மிக முக்கியமான 100 நாள் வேலை திட்டம், அதாவது ரூரல் எக்கானமி சார்ந்த, அதாவது கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டங்கள்ல ஒண்ணு இந்த 100 நாள் வேலை திட்டம். இதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது 2016-17 2.44% இருந்தது. அது இப்போ 1.78% குறைக்கப்பட்டிருக்கு. நடுவுல 2020 3.14% அதிகரிச்சாலும் இன்னமும் அது குறைக்கப்பட்டிருக்கு. இந்த நிதியும் கூட, அதாவது 86,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை போக பாதிதான் புதிதாக வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்றதுனால புதுசா 100 நாள் வேலை திட்டத்துல வேலைவாய்ப்பு உருவாகிறது ரொம்ப கம்மியா ஆகும் அப்படின்ற கருத்து எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக சொல்லப்படுது. இதனால கிராமப்புறங்கள்ல இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் பாதிப்பிற்கு உள்ளாகலாம் அப்படின்னு கருதப்படுது. அடுத்த திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அனைவருக்கும் கல்வி திட்டம், சமகிரக சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் எஸ்எஸ்ஏ, அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் சரி, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ்ஏ, இது ரெண்டையும் சேர்த்து தான் இந்த சமகிரக சிக்ஷா அபியான் அப்படின்னு அறிவிச்சாங்க. பள்ளிக்கல்வி சார்ந்த, அந்த கல்வி உரிமை சட்டம் சார்ந்த நிறைய திட்டங்கள் இதன் மூலமாக செயல்படுத்தப்படுது. இதற்கான நிதியம் பாத்தீங்கன்னா 1.29% ஒட்டுமொத்த பட்ஜெட் அலோகேஷன்ல 2016-17 இருந்தது. அது இப்போ 0.77% குறைக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு புதிதாக பள்ளிக்கான கட்டடம் இந்த திட்டத்திற்கு கீழே கொடுக்கப்படுறதோ இல்ல புதுசா ஒரு திட்டத்தை பள்ளிக்கல்வியில இதன் மூலமாக கொண்டு வர்றது அப்படின்றது பாதிப்பிற்கு உள்ளாகலாம் அப்படின்னு கருதப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா மற்றொரு முக்கியமான திட்டம் மதிய உணவு திட்டம், அதாவது PM போஷான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது 2016-17 0.48% ஒதுக்கப்பட்டிருந்தது. அது இப்போ 0.26% குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இதன் மூலமாக புதிதா அல்லது இன்னும் நிறைய பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தக்கூடியது அப்படின்ற ஒரு திட்டம் அரசு கிட்ட இல்லையோ அப்படின்ற கேள்வியை எழுப்புற மாதிரியாக இந்த குறைப்பு என்பது உருவாக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது முதியோர் ஓய்வூதியம். இதுவும் சமூக நல திட்டங்கள்ல முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. இதுல 0.3% இருந்தது. இது 2016-17 அது இப்போ 0.1% குறைஞ்சிருக்கு. அதனால இந்த சமூக நல திட்டங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இந்த திட்டங்கள், இந்த நிதி என்பது சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது, இந்த கம்பேரிசனா பார்க்கும்போது நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இந்த திட்டங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகலாம், அல்லது ஒரு ஆண்டோட பாதியில இதற்கு தேவையான நிதி போதாமை என்பது ஏற்படலாம் அப்படின்ற கருத்துக்கள் நிலவுது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் ஒலிம்பிக் போட்டியாக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. இது எப்படி சாத்தியமானது என்பதை விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்றது வெறும் வார்த்தைகளால மட்டுமே தான் இருக்கு, நிஜ வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டி இருக்கிறாங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி. உலகமே உற்று நோக்கக்கூடிய, உலக நாடுகள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய உலகின் உச்சபட்ச விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டியில பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த ஒலிம்பிக் திருவிழாவில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்த இருக்கிறாங்க. இதில் ஆண்கள் 5,357 பேர், பெண்கள் 5,357 பேர் என சம விகிதத்தில் 50 விழுக்காடு ஆண்களும் பெண்களும் சம பலத்தோடு பங்கேற்று பலப்பரீட்சை நடத்த போறாங்க. இதுதான் ஒரு வரலாற்று சாதனையாக ஒலிம்பிக் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 128 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக இந்த சம அளவிலான போட்டியாளர்கள் பங்கேற்று பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த பாலின சமத்துவம் இதற்கு முன்பு நடந்திருக்கா அப்படின்றத நம்ம சற்று திரும்பி பார்க்கதான் வேணும். புள்ளிகளின் அடிப்படையில் 48.7 விழுக்காடு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில தான் அதிகபட்சமான
பெண்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் தொடராக அமைந்திருக்கிறது. இந்த சாதனையை முறியடித்து தான் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. 50 விழுக்காடு பெண்கள் 50 விழுக்காடு ஆண்கள் என்ற ஒரு உச்சபட்ச சதவிகிதத்தை பெண்கள் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒலிம்பிக் தொடர் ஆரம்ப காலகட்டத்தில் 1896ஆம் ஆண்டு ஏதென்ஸ்ல முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது. அங்கு முழுக்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற ஒரு ஒலிம்பிக் போட்டியாகத்தான் இந்த ஒலிம்பிக் வரலாறு தொடங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1900ஆம் ஆண்டு இதே பாரிஸ்ல இரண்டாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. அங்குதான் முதல் முறையாக பெண்களுக்கு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. அந்த ஒலிம்பிக் போட்டியில 2.2 விழுக்காடு மட்டுமே பெண்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு ஆண்களும் பெண்களும் சம அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி எடுக்கிறாங்க. அதற்கு தொடர்ந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நிறைய நாடுகளில் போய் பிரச்சாரம், பெண் பயிற்சியாளர்களை ஊக்குவிப்பது, பெண் வீரர்களுக்கு ஊக்கம் அளிப்பது போன்ற பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க. முதற்கட்டமா 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற யூத் ஒலிம்பிக் கேம்ஸ் இளையோர் ஒலிம்பிக் போட்டியில இந்த பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தி ஆண்களும் பெண்களும் சம அளவில் பங்கேற்றதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதே போல யூத் ஒலிம்பிக்கை போலவே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலையும் பாலின சமத்துவத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று நடப்பாண்டு நடைபெற்ற மகளிர் தினத்தன்று உறுதிமொழியும் எடுத்திருக்கிறாங்க. அந்த உறுதிமொழி போலவே நடப்பாண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடர்லையும் சம பாலினத்தை நிலைநிறுத்தி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒலிம்பிக் கமிட்டி 128 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறது என்பதுதான் வரலாற்றில் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். மாநிலங்களின் பெயரை கூறவில்லை என்பதற்காக புறக்கணித்ததாக அர்த்தமில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். ना तमिलनाडु को मिला, ना केरला को मिला, ना कर्नाटक को मिला, ना महाराष्ट्र को मिला, ना पंजाब, ना हरियाणा, ना राजस्थान, ना छत्तीसगढ़, ना किसी स्टेट को कुछ नहीं, दिल्ली को नहीं दिया तो मैं कितने गिनूं, ओडिशा को कुछ नहीं दिया. இதற்கு பதிலளிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுந்தபோது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பி பிறகு அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேசிய நிதியமைச்சர் பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்பதற்காக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என்றும் மக்களிடம் எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்புவதாகவும் ஆவேசமாக பேசினார். If the speech does not mention the name of a particular state, does it mean that the schemes of the government of India, the programs of government of India, the externally aided assistance which we obtain from the World Bank and ADB and AIB and so on, institutions such as that, don't go to these states? They go as per a routine. இதனையடுத்து மக்களவையில் பிற்பகலில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் தமிழ்நாட்டை மத்திய அரசு திட்டமிட்டு புறக்கணித்திருப்பதாக சாடினார். Will it be okay, sir, if I go tell my people of Tamil Nadu, don't pay taxes to the union government? Because all the money goes to other states, doesn't come to Tamil Nadu. That's not a way I elected, sorry, she's a selected person. So, she's a selected person to begin. Please, we want you to support Andhra Pradesh. We want you to support BR. We are not against it. But do not penalize others. So, whenever convenient, You map. she is using it. So there's a saying in Tamil, sir, எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி. That means if I get injured, blood comes for me, but if you do something, it's only a tomato chutney. இதேபோல மாநிலங்களவையில் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பணவீக்கத்தை மத்திய அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் மக்கள் மீண்டும் தண்டனை அளிப்பார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். The Honorable Finance Minister, in paragraph 3 of her speech, dismissed the subject in 10 words. And I'm not exaggerating. Go into the interiors of Dharmapuri or Ramanathapuram. The inflation is much higher. Inflation is a humiliating situation because every family is hit by inflation. I warn this government, and if you don't take
inflation seriously, you will be punished more. தேர்தல் முடிந்ததால் தமிழையும் தமிழ்நாட்டையும் பாஜக மறந்துவிட்டதாக திமுக எம்பி என்ஆர் இளங்கோ மாநிலங்களவையில் விமர்சித்தார்.